காவிரியில் கூடுதலாக 2 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் 2 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அளிக்கப்பட்ட தண்ணீரான திறப்புக்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இன்றுடன் அவகாசம் முடிவடையும் நிலையில் கூடுதலாக 2 நாட்கள் நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த காவிரி நீர் பங்கீடு தொடர்பான உத்தரவில் நீதிபதிகள் என்ன தெரிவித்தார்கள்? நிச்சயமாக, அதாவது இன்றைய தினம் இந்த காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக மிக விரிவான ஒரு விசாரணையாகத்தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் எடுத்திருந்தது. அதாவது குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக கர்நாடக அரசு அந்த பிறப்பித்திருந்த அந்த தீர்மானம் குறித்த பல்வேறு விஷயங்கள் மிக விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை மீறும் வகையிலாக தொடர்ந்து கர்நாடக அரசு செயல்பட்டு வருவதாகவும், இந்த மாதிரியான தீர்மானங்கள் மாடிஃபிகேஷன் பெட்டிஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து கர்நாடக அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு தீர்க்கமான ஒரு வாதங்கள் தான் தமிழக அரசின் சார்பாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள், இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுகின்ற வகையில் மத்திய மற்றும் அனைத்து மாநில அரசுகளும் நடந்து கொள்ள வேண்டும். இது வெறும் தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களது அண்டை மாநிலங்களுடன் என்னென்ன மாதிரியான விஷயங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்டவற்றை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம் என்று மிக திட்டவட்டமாக மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசிற்கு தங்களது கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் மாடிஃபிகேஷன் பெட்டிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்த மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்து கொண்டே இருந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்திற்கு தமிழக அரசின் சார்பாக கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக அந்த தீர்மானத்தை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் தெரிவித்த பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானமானது உச்சநீதிமன்றத்தின் அந்த 20ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பினை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்ற மிக முக்கியமான வார்த்தையை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக தற்பொழுது கர்நாடக அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானமானது ஒரு பயனற்ற ஒன்றாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. நிரஞ்சன், ஏற்கனவே 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் நீர் திறக்க வேண்டிய நிலையில் கர்நாடக அரசு இதனை பின்பற்றாத நிலையில் தற்போது கூடுதலாக 2 நாட்களுக்கு நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கர்நாடக அரசு இன்றைய தினமும் அதே விஷயத்தை தான் கூறியிருந்தார்கள். அதாவது இந்த விவகாரங்களில் நிச்சயமாக எங்களால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற முடியாது என்ற அந்த விஷயங்களை தான் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக திட்டவட்டமாக இந்த முறை நாங்கள் பிறப்பிக்கின்ற இந்த உத்தரவினை கர்நாடக அரசு கண்டிப்பாக நீங்கள் அதனை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக தற்பொழுது அடுத்த 2 நாட்களுக்கு அந்த காவிரியிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீரை திறந்துவிட்டு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. 2 நாட்களுக்கு பிறகு வழக்கினை ஒப்புழைத்திருக்கின்றார்கள். பிறகு முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக 2 மாநிலங்களைச் சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மத்திய அரசும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் தொடர்பாக மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டு வருகிறது என்ற மிக முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். இது குறித்த அனைத்து விஷயங்களும் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதற்கான நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து வருகிறோம் என்று மத்திய அரசின் சார்பாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் என்ன கருத்துக்களை தெரிவித்தார்கள்? இன்றைய தினமும் இந்த 2 மாநிலங்களுக்கு இடையே நிலவி வரக்கூடிய அந்த நதிநீர் பங்கீடு தொடர்பான அந்த போராட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்பதுதான் 2 மாநிலங்களிலுமே பின்பற்றப்பட வேண்டியது. இது வெறும் கர்நாடகா மற்றும் தமிழகம் என்று பாராமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இதனை கண்டிப்பான முறையில் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக மத்திய அரசும் இதனை பின்பற்ற வேண்டும். கூட்டாட்சி தத்துவம் என்பதுதான் இந்தியாவில்
அடிப்படையான ஒரு கொள்கையாக இருந்து வருகின்றது. அதனை பின்பற்றுவதற்கான அனைத்து விஷயங்களையும் அனைத்து மாநிலங்களும் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து நீங்கள் இந்த 5ஆம் தேதி சரி, 12ஆம் தேதி சரி, 20ஆம் தேதி சரி உச்சநீதிமன்றம் தனித்தனியான இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தும் கூட நீங்கள் அது தொடர்பாக அடுத்தடுத்து மாடிபிகேஷன் பெட்டிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்த மனுக்களை தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களே தவிர இந்த விஷயத்தை பின்பற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பினை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்காமலேயே இருக்கின்றீர்கள். டிசம்பர் மாதத்தின் இறுதியில் நீங்கள் தண்ணீர் தமிழகத்துக்கு கொடுத்ததாக சொல்கிறீர்கள். அவர்கள் எப்படி அவ்வாறு அதை பெற்றுக் கொள்வார்கள்? உடனடியாக திறந்துவிட்டால் தானே அவர்களுக்கான விஷயங்கள் பயன்படும் என்ற பல்வேறு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பாக டிசம்பர் மாதம் தண்ணீர் சேர்த்து திறந்துவிடப்படும் என்று அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. நாங்கள் ஒன்றும் ஒட்டகங்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. நாங்கள் ஒன்றும் ஒட்டகங்கள் அல்ல. தண்ணீரை சேமித்து வைத்து பின்னர் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு தற்பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறது. தற்பொழுதுக்கான தேவைக்கான தண்ணீர் முழுவதும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் இரண்டு அரசுகளுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி பல்வேறு விதமான அறிவுரைகள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. நிரஞ்சன், காவிரியில் கூடுதலாக 2 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது 2 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனிடையே கர்நாடக அரசு நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இது தொடர்பாக கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய பழி நெறிமன் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மிக முக்கியமான வாதங்களை எடுத்து வைத்தார். எங்களுக்கு குடிநீருக்கே தண்ணீர் இல்லை, கிருஷ்ணராஜசாகர், கபினி உள்ளிட்ட அணைகளில் நீர் இருப்பு மிக மிக குறைந்து வருகின்றது. எங்களால் தற்பொழுது நீர் திறந்து விட முடியாது. ஆனால் தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நீர் மொத்தத்தையும் நாங்கள் டிசம்பர் மாத இறுதிக்குள் நாங்கள் திறந்துவிட்டு விடுகிறோம் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு உள்ளிட்ட சில மிக முக்கியமான நகரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக மாறியிருக்கின்றது. எனவே நீங்கள் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒரு வாதங்கள் தான் வைக்கப்பட்டது. ஆனால் இதை அனைத்தையும் கேட்ட நீதிபதிகள் நீங்கள் ஏற்கனவே பல முறை இந்த மாடிஃபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்ந்து இந்த மறுப்பான மனுக்களை தான் தொடர்ந்து வைத்து வருகின்றீர்கள். ஏன் நீதிமன்றத்தின் அந்த உத்தரவினை நீங்கள் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? உங்களுக்கு குடிநீர் தேவை போலத்தான் அவர்களுக்கான தேவை அதிகமாக இருந்து வருகின்றது. நீங்கள் இப்பொழுது தர வேண்டிய நீரை 2 மாதங்கள் கழித்து திறந்துவிட்டால் அதில் என்ன பயன் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கேட்கப்பட்டது. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் இந்த கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கின்ற வேளையில் நிச்சயமாக தண்ணீரை திறந்துவிட்டே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது தற்பொழுது கர்நாடக அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு எந்த வகையிலும் இல்லை என்பதுதான் தற்பொழுது பார்க்கப்படுகின்ற ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து வருகின்றது.